பாஜக கூட்டணி தான் மகாராஷ்டிராவை வெல்லும் அப்படின்னு பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது. முதல்ல இதை ஏத்துக்கிறீங்களா? சார் எங்க நீங்க சொல்றதுல எதுவுமே எனக்கு சரிப்படப்படலையே. ஒரு 2 கருத்து கணிப்பு வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 கருத்து கணிப்பு வந்து ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு 130 பாஜக கூட்டணிக்கு 150 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கடைசி 2 தேர்தல் 2024 ஜெனரல் எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஹரியானா எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே கருத்து கணிப்பு தவறாக தான் போச்சு. அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து சாம்பிள் சைஸ் ரொம்ப முக்கியம். மினிமம் ஒரு 10% சாம்பிள் சைஸ் இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. எலெக்ஷன் மட்டும் இல்லை, ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு ப்ராடக்ட் வந்து அது ஃபுல் ப்ரூஃபாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னா மினிமம் 10% சாம்பிள் சைஸ் தேவை. எலெக்ஷனில் வந்து சாம்பிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பேரில் ஒருத்தர் தான் சர்வே பண்ணுறாங்க, இல்லை 10,000 பேரில் ஒருத்தர் தான் சர்வே பண்ணுறாங்க. சாம்பிள் சைஸ் வந்து இல்லை 1000ல் ஒருத்தர். சரிங்களா? 1000ல் ஒருத்தர் தான் பண்ணும்போது என்ன சாம்பிள் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1% கீழே 0.001% தான் வருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து இது சரியாக வராது. அதனால் நம்ம வந்து கருத்து கணிப்பை சரியாக எடுத்துக்க முடியாது. அப்படியும் நீங்கள் அதை நீங்கள் கருத்து கணிப்பு சரின்னு வச்சுக்கிட்டாலும் 2 கருத்து கணிப்பு வந்து இந்தியா கூட்டணி வரும் தான் போட்டிருக்காங்க. இல்ல மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து 170, 157, 195 இதெல்லாம் கொடுக்குறாங்களே. இன்னும் சொல்லணும்னா 159 ஒரு கருத்து கணிப்பு. நீங்க எதை பார்த்து சொல்றீங்க எனக்கு தெரியல. நான் பார்த்த கருத்து கணிப்புகள்ல எதுலயுமே அப்படி வரல. இல்ல நீங்க சொல்லுங்க. ரிபப்ளிக் 150 கொடுக்குறாங்க, மேட்ரிக்ஸ் 170 கொடுக்குறாங்க, பீப்புள்ஸ் பல்ஸ் 195 வரைக்கும் கொடுக்குறாங்க, டைம்ஸ் 159 வரைக்கும் கொடுக்குறாங்க. சார் நீங்க ரிபப்ளிக்கை கணக்குல சேர்த்த வேண்டாம். சரிங்களா? நம்ம எதுவுமே நான் பார்த்த கருத்து கணிப்பில் வரைக்கும் 6 கருத்து கணிப்பு பார்த்தேன். ஒரு முக்கியமான கருத்து கணிப்புகள் அதில் எல்லாமே வந்து 3 வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கிற மாதிரியும் 3 வந்து பாஜக ஜெயிக்கிற மாதிரியும். அப்படி பாஜக ஜெயிக்கிற மாதிரியும் வர கருத்து கணிப்புலையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 சீட்டோ 15 சீட்டோ தான் வித்தியாசம் காமிக்கிறாங்க. 10 சீட்டோ 15 சீட்டோ. நாம கடைசி ஒரு 5 வருஷமா பார்க்குறோம் எப்படி கருத்து கணிப்பு தப்பாக தான் சொல்லுது அப்படிங்கிறது. ஏன் இப்போ ஜெனரல் எலெக்ஷன் எப்பயுமே மகாராஷ்டிராவில் வந்து 28 சீட் இந்தியா கூட்டணிக்கு வரும்னு சொல்லவே இல்லையே. அதனால நீங்க இதை வச்சு நீங்க நம்ம பேசுறது வந்து ஏத்துக்க முடியாது. ஒட்டுமொத்தமாவே கருத்து கணிப்பு புறக்கணிக்கிறீங்க. ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கிறீங்க. அது நான் ஒன்றிய தேர்தல் அன்னைக்கே உங்கள் சேனலில் பேசின போது எக்ஸிட் போல்ஸ் வந்தபோது நான் சொன்னது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 1000 பேரில் ஒருத்தர் தான் இவங்க சர்வே பண்ணுறாங்க. அது படி பார்த்தா உங்களுக்கு வந்து 1% கூட வரல, 0.1% தான் வருது. சரிங்களா? ஒரு சிலதெல்லாம் 10,000ல் ஒருத்தர் 0.01%. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு எந்த ரிலவன்ஸுமே காமிக்காது அப்படிங்கிறத என் நிலைப்பாடு. அப்படியே சரி நீங்கள் சொல்கிறீங்க கருத்து கணிப்பு சரினே வச்சுக்கிட்டாலும் டானிக் பாஸ்கர் வந்து இந்தியா கூட்டணி 150 கொடுத்துருக்காங்க, என்டிஏக்கு வந்து 135 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லோக் சாந்தி மராத்தின்னு ஒரு எக்ஸிட் போல் இருக்குது, அவங்க லோக்கலில் பண்ணது. சரிங்களா? அதில் வந்து இந்தியா கூட்டணிக்கு 145 இவங்களுக்கு வந்து 135 கொடுத்துருக்காங்க பாஜக கூட்டணிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால ஏதாச்சும் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ரிப்பப்ளிக்லாம் நான் வந்து ஒரு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றேன்னா ஒரு கடுமையான போட்டி இருக்குது. ஒரு கடுமையான போட்டி இருக்கிறத உணர்ந்துக்கிறீங்க. எக்ஸிட் போல் படி பார்க்கும்போது பார்த்தா எப்படி வேணாலும் போடலாம். ஆனா என்னோட தனிப்பட்ட கருத்து, நான் வந்து தனியா எக்ஸாமின் பண்ணாச்சு சொல்லி முடிச்சேன். நான் தனியா எக்ஸாமின் பண்ணாச்சு இந்தியா கூட்டணி வந்து மகாராஷ்டிரால பெருமளவுக்கு வெல்லும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு சொல்றேன். எப்பயுமே நீங்க 2000 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி ஜெனரல் எலெக்ஷன்ஸ் போயிருக்கோ, ஏன்னா 6 மாசம் கழிச்சு நடக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாநில எலெக்ஷன் ரிசல்ட்ஸுமே வந்திருக்கு. அப்படிங்கிறது தான் மகாராஷ்டிரால ஒரு நிலைப்பாடா இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ 19 வந்து பாத்தீங்கன்னா 42 சீட் பாஜக கூட்டணிக்கு போச்சு 2019. அதே 19 நடந்த மாநில தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 170 சீட் கிட்ட வந்தது. காங்கிரஸ் கூட்டணி 100 சீட் கிட்ட வந்தது. அதே மாதிரி தான் வந்து 14 இருந்தது. ஆனா 24 நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்க காங்கிரஸ்க்கு இந்தியா கூட்டணி வந்து 28 சீட் வந்திருக்கு, பாஜக கூட்டணி வேற 20. அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சீட்ல எல்லாம் வந்து 1000 ஓட்டு 2000 தான். ஆமா இங்க ஆனா 2009லயும் 2004லயும் பாத்தீங்கன்னா
பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அதிகம் வந்தது. நம்ம காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாங்க மாநில லெவல்லையும். ஏன்னா 3 வருஷத்துக்கு தேர்தல் நடக்கிறதுனால பேசுவோம். நான் திரு சூர்யா அவர்கள்ட்ட ஹரியானா முடிவுகளை பார்த்ததற்கு பிறகு ஹரியானாவில் சொன்னது ஒன்று, நடந்தது ஒன்று. அப்படி இருக்கப்ப இந்த முடிவுகளை அப்படியே ஏற்றுக்க முடியுமா? அவர் இன்னது வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கதா, இந்த ப்ரொஜெக்ஷனில் டஃப் ஃபைட் தான் பார்க்குறாரு. எல்லா தேர்தலுமே டஃப் ஃபைட் தான், எதுவுமே வந்து ஈஸி கான்டெஸ்ட் கிடையாது. இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரதர் சொன்ன மாதிரி 3ல் இவங்க 3ல் அவங்கன்றாரு. ஸோ மொத்தமே 6 தான் பார்த்துருக்காருன்னா 10-15 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துருச்சு. அதில் குறிப்பாக நம்ம மேஜராக சொல்லக்கூடிய அந்த 5-6 ப்ரெடிக்ஷன்ஸில் மகாராஷ்டிராவில் மொத்தமாகவுமே 6மே வந்து பிஜேபி தான் ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். பட் தேர்தல் நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம சொல்ல வருவது என்னவென்றால், அவர் சொன்ன அந்த பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கக்கூடியவர்கள் அசம்பிளியே ஜெயிப்பாங்க அப்படின்ற ட்ரெண்டு இருந்திருந்தா கூட, இந்த 2024 பார்லிமெண்ட் ட்ரெண்ட் வந்து மிக மிக வித்தியாசமான ஒரு ட்ரெண்டு. ஏன் அப்படின்னா, அசம்பிளி வைஸ் லீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 தோராயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் வந்து 42 இடங்கள், அவங்க 6 இடம் ஜெயித்தாலும், அசம்பிளி வைஸ் லீடு வந்து நாங்கள் 200 இடங்கள் எடுத்திருந்தோம், அவங்க 88 இடங்கள் எடுத்திருந்தாங்க. இந்த டைம் 28-20 அப்படின்ற சதவீதத்தில் ஜெயித்திருந்தா கூட, அசம்பிளி வைஸ் லீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் கூட்டணி வந்து 153 இடங்களையும், பிஜேபி கூட்டணி 126 இடங்கள்லையும் முந்தியிருந்ததை நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 6 எம்எல்ஏ சீட் இருக்குன்னா, அதில் 5 எம்எல்ஏ சீட்டில் பிஜேபி வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையோட லீடிங்கில் இருந்ததையும், ஒரே ஒரு சீட்டில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் பின்தங்கியதும் பார்த்தோம். அது குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்த பகுதி அப்படின்றது அது அடுத்தது போகலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி அசம்பிளி வைஸ் பிரேக் பண்ணும்போது பிஜேபி அதிக இடங்களில் லீடிங்கில் இருந்திருக்கு அப்படின்றது இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும் அங்கே எங்கள் கூட்டணியில் மிஸ் ஆன நிறைய விஷயங்களை இப்போ இந்த 8 மாத கேப்பில் வந்து நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். அதுவே அவங்க கிட்டே இருந்த அந்த நல்ல கெமிஸ்ட்ரின்றது இந்த 8 மாதத்தில் குலைந்து போயிருக்கின்றது. எடுத்துக்காட்டாக உத்தவ் தாக்கரே வந்து ஒரு 10 இடங்களில் காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணதாகட்டும், அவர்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஆகட்டும், முதல்ல சீட்டு ஒதுக்குறதுலே ஏற்பட்ட சண்டை ஆகட்டும், அந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்குள்ளே இருந்த கெமிஸ்ட்ரி வந்து இப்போ இல்லை அப்படின்றது உண்மை. அஜித் பவார் கூட நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கா? நிச்சயமா அது பாராளுமன்ற தேர்தல் அப்போ இல்லாமல் இருந்ததுன்றது உண்மை. இந்த 8 மாசத்துல அது சரி செய்யப்பட்டு விட்டு இருக்கிறது அப்படின்றதும் உண்மை. நாங்கள் வந்து இப்போ ஒரு யுனைடெட் ஃப்ரண்டாக எல்லா விஷயங்களும் கலைந்து விட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு போயிருக்கோம். இன்னொரு விஷயம், நிச்சயமாக இந்த தேர்தலில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுக்கு நாங்கள் சொல்கிறது, நாங்கள் செய்திருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள். உதாரணமாக வதவான் துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கர் பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகம் ஒன்று அமைக்க போகிறோம். 80,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கோம். ஆசியாவிலே மிகப்பெரிய துறைமுகமாக இருக்கின்ற போகுது. இது போல் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 2014 நாங்கள் பண்ணியிருக்கிறதும், சமீபத்தில் நாங்கள் அறிமுகப்படுத்தின சில திட்டங்களும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றன. அந்த 8 மாதத்தில் எங்களுக்கு இருந்த அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸு, கம்மியான செல்வாக்கு, இது எல்லாத்தையுமே கடந்த 8 மாதத்தில் நாங்கள் மீண்டும் நிலைநிறுத்தி விட்டதனால் நிச்சயமாக 180 200 இடங்கள் நாங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றது. இந்த எக்ஸிட் போல்ஸில் வர மாதிரியே நிச்சயமாக பிஜேபி மகாராஷ்டிராவில் ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஹரியானாவில் இப்படி தானே பார்த்தாங்க, காங்கிரஸ் ஜெயிக்குன்னு பார்த்தாங்க, நூலில் அப்படியே இப்போ அப்படி இருந்தா அந்த எட்ஜ் வாய்ப்பு ஏன் காங்கிரஸ்க்கு கூட்டணிக்கு இல்லைன்னு பாக்குறீங்க? இல்ல, எக்ஸிட் போல்ஸ்ல ஒருவேளை எங்களுக்கு வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இல்லாம காங்கிரஸ் லீடுன்னு வந்திருந்தா கூட இதே நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுத்துட்டு போய் என்றால், எக்ஸிட் போல்ஸை விட நாங்கள் செய்த மக்கள் பணியும், கிரவுண்டில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியும், எதிரணியில் இருக்கக்கூடிய குழப்பங்களும், இவ்வளோ ஃபேக்டர்ஸை சேர்த்து பார்க்கும்போது வெற்றி வாய்ப்பு நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நம்பர்ஸ் சொல்லும்போது இந்த ஆங்கில ஊடகங்களில் அந்த சர்வே எடுத்தவங்க பேசுகிறது எல்லாமே நாங்கள் பாருங்கள், 8 மாதத்துக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணிக்கு இருந்த செல்வாக்கு இப்போது பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. காரணம் பல்வேறு விஷயங்கள் அவங்களே சொல்கிறாங்க. இதே எதிரணியில் உத்தவ் தாக்கரேவும் சரத்பவார் அவர்களும் காங்கிரஸ் கட்சியில் நேரடியாகவே மோதிக்கிட்டாங்க. உத்தவ் தாக்கரேவோட பேசாமல் இருந்தாங்க. சரத்பவார் வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சார். இந்த மாதிரி அவர்கள், இது எதனால் சொல்கிறோம்னா, மோடி எதிர்ப்பு அப்படின்னு சேரக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு சில தேர்தல்களில் தான் அவங்களால நிற்க முடியுமே தவிர அது வந்து நிலை குலைந்து போய்விடுகிறது ஒரு தேர்தலுக்கு அப்புறமா அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த மகாராஷ்டிராவில் 2024 காங்கிரஸ் கூட்டணி பெற்ற வெற்றி. நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள், கருத்து கணிப்புகள் இதெல்லாம் மிகப்பெரிய ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டுகளே காங்கிரஸ் முன்வைத்தது. எல்லாரும் ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்தப்போ யாருமே வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு கொடுக்கல, ஆனால் நடந்தது வேற. அதன் பின்னால் ஒரு மறைமுக சதி இருக்கு அப்படின்னாங்க. இப்போ இந்த எக்ஸிட் போல வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ அதையும் அதே கணக்கில் தானே அவங்க பார்ப்பாங்க.